வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஜாதகம் 7வது ஜாதகம். அதாவது 4/7/1996 ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை பார்க்கலாம். கிட்டத்தட்ட 29 வயசை பூர்த்தி பண்ண நீங்கள் திங்கட்கிழமை பிறந்திருப்பீங்க. தேய்பிற நவமி தேதியில் பிறந்த நீங்கள் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பு. சரிங்களா? டே டோ இந்த பெயர் நாம கொண்டவங்களுக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திர கடகராசி பொருந்தும், இந்த பலன் பொருந்தும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். கடகராசி ஆயில்ய நட்சத்திரம்னாவே அம்மா நல்லா வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும். நம்ம மனம் ரொம்ப திடமாக இருக்கக்கூடிய அமைப்பு, எடுத்த காரியத்தில் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, நல்ல பாசத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அவங்க தான் சொந்தக்காரங்க அப்படிங்கிறது. ஆனால் தன்னை சுற்றி எப்பயுமே ஒரு புலம்பிக்கிட்டு இருக்க வேண்டிய சூழ்நிலையவே கொடுக்கும். அன்புக்காக இயங்கக்கூடியவங்களா இவங்க தான் இருப்பாங்க. அன்பை கொடுத்து போட்டு அதை எப்படி திருப்பி வாங்குறதுன்னு தெரியாமல் வருத்தப்பட்டு உட்காந்துருக்கவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீன ராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலையும் அமையுதுங்க. சரிங்களா? கடகராசிக்கு கும்பராசி சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு. அப்படின்னா கும்பராசிக்காரங்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க. மீன ராசியும் மிதுன ராசியும் உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சரி, நீங்கள் பிறக்கும்போது புதன் தசை ஆயில்ய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் வந்தது கேது தசை 7 வருஷமும் சுக்கிர தசை 20 வருஷமும். இப்போதைக்கு ஓடிக்கிட்டு இருக்குது சுக்கிரன் தான் ஓடிட்டு இருக்காரு. இந்த சுக்கிரனுக்கு யாரெல்லாம் பாதகமாக வருவாங்க, எந்த லக்கணத்துக்காரங்க அப்படின்னா, ஒன்று மீன லக்கணம், இன்னொன்று தனுசு லக்கணம். இந்த 2 லக்கணத்துக்காரங்களுக்கு இது பாதகமாக அமையும் அப்படிங்கிறது அர்த்தம். அப்போனா அவங்களுக்கு இடையில கணவன் மனைவிக்கு இடையில கொஞ்சம் பிரச்சனைகளோ மனஸ்தாபங்களையோ பிரிவுகளையோ கொடுக்கலாம். சில பேர் வம்பு வழக்கு பிரச்சனையில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா கடன் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஆஸ்பத்திரி போக வேண்டிய அமைப்பு, வெளியூரோ வெளிநாடோ வேலை சம்மந்தப்பட்டது போகக்கூடிய அமைப்பு, இவங்க எல்லாமே இந்த தனுசு லக்கணமும் மீன லக்கணமும் அனுபவிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். சரி, இதே நாடிமுறைப்படி நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, நல்ல கோவத்துக்கு ரோசத்துக்கு சொந்தக்காரரு, நிலபுலங்களுக்கு சொந்தக்காரரு. சில சமயம் பார்த்தீங்கன்னா நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலேயே நீங்கள் போய் மாட்ட வேண்டிய சூழ்நிலையை இது கொடுக்குங்க. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புங்க. சரிங்களா? கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு, எலக்ட்ரீஷியன் சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் பொருள் வாங்கி விற்கிறது, கடை சம்மந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் கடையில் வேலைக்கு போகிறது, அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா டிரைவிங் சம்மந்தப்பட்டது, டிரைவராக இருக்கிற நிறைய பேர்த்துக்கு இந்த இது ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க. சரிங்களா? பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேண்டாத கெட்ட பேரை சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலையும் ஃபோனால் உங்களுக்கு சங்கடம் வரக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்துவாங்க. மனைவி நல்ல அதிகாரத்துக்கு சொந்தக்காரி, திருப்தி அடையாத மனைவி தான் உங்களுக்கு கிடைப்பாங்க. நீங்களும் நல்ல வியாபாரத்தன்மை நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன அப்படின்னா 30 வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்கக்கூடாது. இது வரைக்கும் சொந்த தொழில் பார்த்துருந்தா நீங்கள் நட்டத்தை மட்டும்தான் சந்திப்பீங்க. அதாவது ஞானம் மட்டும்தான் கிடைக்கும், லாபம் கிடைக்காது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. பல தொழில் பார்க்குற யோகம் இருக்குது. அது 30 வயசுக்கு மேலே நல்லாவே இருக்குது. தாராளமாக 30 வயசுக்கு மேலே சொந்த தொழில் பாருங்கள். வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உணவு நீர் சம்மந்தப்பட்ட தொழில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நட்டத்தை கொடுக்கக்கூடிய தொழில் தான். கொஞ்சம் செரிமான கோளாறு பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு, இடதுகண் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பையும் கொஞ்சம் ஏற்படுவீங்க. அம்மா நல்ல கோபத்துக்கும் ரோசத்துக்கும் சொந்தக்காரங்க, அம்மா நல்ல பாசத்துக்கும் சொந்தக்காரங்க. கடைசி வரைக்கும் அவங்கள விட்டுறாதீங்க, நல்லா பார்த்துக்குங்க. இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் உண்டாக்கிக்குவீங்க. மாமனார் மாமியார்கிட்ட கெட்ட பேர் ஏற்படும், சொந்தத்துக்கிட்டே கெட்ட பேர் ஏற்படும், கணவன்கிட்ட கெட்ட பேர் ஏற்படும். அதை கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தலக்கணம் முடிச்சவங்க, அதனால் வாழ்க்கையை நீங்கள் தொலைக்கக்கூடிய பிரச்சனை ஏற்படுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. நல்ல ஒரு ஆசிரியர் தான், மற்றவங்களுக்கு புத்திமதி சொல்கிறது வைக்கிறது எல்லாமே நீங்கள் ஒரு நல்ல ஆசிரியர். ஆனால் நீங்கள் கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். உங்கள் கணவர் ரொம்ப நல்லவராக இருப்பாருங்க. அதுவே உங்களுக்கு ஆகாத தன்மையும் சேர்த்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான். அழகுக்கு சொந்தக்காரன் தான் கணவனாக அமையக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்குங்க. அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் கணவனாக இருக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் செய்யும். இந்த ஜாதக ரீதியாக ஏதாவது சுபகாரியங்கள் இப்போதைக்கு நடக்கக்கூடிய அமைப்பா அப்படின்னா, இன்னும் 2 வருஷ காலம், அதாவது 1.5 வருஷ காலத்துக்கு பெருசாக சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு இது சுத்தமாக இல்லைங்க. அதுக்கப்புறம் தான் யோகா வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? இந்த ஜாதக ரீதியாக வேறு எது தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். உங்களுக்கு உண்டான பலன் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம்.